மதனியுடைய மாமானே. அப்ப அவ இங்கதான்டா இருப்பா. வா. முதல்ல வலிக்கு வைத்தியம் பாப்போம்னே. ஐயா போனே, வவுத்து வலி அதிகமா இருப்போது. அண்ணே, இதுனா பிஸ்கோத்துனே. ஒரு ஆப்ப ராவா அடிச்சா வலி பறந்து போயிரும்னே. குழந்தை யாரு? ரமோட்டா? காப்பி தண்ணி சூடா இருக்கு. மதனிக்கு புள்ள பிறந்துருச்சா? இந்த நீ கொல்ல நினைச்ச உன் புள்ளைய பாரு, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. அட, மூக்கு கூட அப்பா மாதிரியே இருக்கே. அண்ணே, மாயனை தூக்கி ஒரு முத்தா கொடுனே. இந்தாயா. வலிக்குதா? இங்க சிஸ்டர், எஸ் டாக்டர். ஒரு அப்டோமன் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். உன் புருஷனுக்கு அப்பெண்டிசைட்டிஸ்மா. அப்ரசிட்டினா என்ன டாக்டரையா? அப்பெண்டிக்ஸ்னா குடல்வால். அது சீழ் பிடிச்சி வீங்கி அழுகிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணலனா ஆபத்து. குடல்னா தெரியும், வால்னா தெரியும். அது என்ன குடல் வாழ்வு? நீங்க சொல்லலைன்னா போங்க, அந்த அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர், எஸ் டாக்டர். டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியலனே. குடல் இந்த அம்மா கிட்ட ஃபார்மாலிட்டி சைன் வாங்கிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணடா. கையெழுத்து போடுமா? நான் கையெழுத்து போட மாட்டேன். அவன் புள்ளைய கொல்றேங்கறான், என்னைய பொண்டாட்டியே இல்லங்கறான். அவன் எக்கேடு கிட்ட போனா எனக்கு என்ன? குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்ல வச்சுக்கமா. இப்போ நீ கையெழுத்து போடல, உன் புருஷன் உனக்கு எப்பவுமே இல்லாம போயிடுவான். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கையெழுத்து போடு. கொஞ்ச நேரம் கையை நல்லா அப்படியே மடக்கி வச்சிருங்க, பஞ்சு கீழே விழுந்துருக்கு. அதை பத்தி சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியல. சொல்லப்போனா எங்களுக்கே அந்த நோயை பத்தி தெளிவா தெரியாது. அமெரிக்காவிலேயே போன வருஷம் தான் அந்த நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் அதிகாரப்பூர்வமா இன்னும் யாருக்கும் கண்டுபிடிக்கல. உன் புருஷனுக்கும் அந்த நோயா இருக்கலாமோன்னு எங்களுக்கு சந்தேகம். உன் ரத்தத்திலையும் உன் குழந்தை ரத்தத்திலையும் அந்த நோய்க்கான அறிகுறி தெரியல. அந்த நோயை கண்டுபிடிக்க இங்க வசதி இல்லை. அதனால உங்க 3 பேர் ரத்தத்தையும் மெட்ராஸ்க்கு அனுப்புறோம். இன்னும் 15 நாள் ரிசல்ட் வந்துடும். அது வரைக்கும் உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ. உன் புருஷனுக்கு தொடர்ந்து காய்ச்சல் அடிச்சா, விடாம வயித்தால போனா, திடீர்னு உடல் இழைச்சி எடை குறைஞ்சா, ராத்திரியில வேர்த்து கொட்டினா, இப்படி எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் அவனை உடனே இங்க கூட்டு வந்துடும். இந்த நோயை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். முக்கியமா இப்போ உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். என்ன ஐயனார், எப்படி இருக்க? நாக்கு நீட்டு. வீக்கம் வந்துருச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம். டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். முத்துப்பாண்டி எப்படி இருக்காங்க? வாங்கப்பா. புள்ள எப்படிமா இருக்கா? மனுஷனாடா நீ? எப்படிடா உன்னால எங்க உறவை தப்பா பேச முடிஞ்சது? இது என் மகடா. என் தங்கச்சி செத்த அன்னைக்கே கை குழந்தையா தூக்கிட்டு வந்து என் தோள்லையும் மார்லையும் போட்டு நான் வளர்ந்த தலைமகடா. டேய், தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இவ வயசுல அழகா ஒரு பொண்ணு இருந்தா நீ அவங்க கூட படுத்துக்கடா. சொல்றா, போடா. வா செல்வி. என்னடா ஐயா புண்ணியவானே, ரொம்ப பசிக்கியா, தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம்? இந்த அட பாவி, உடம்புக்கு முடியாத இப்படி மிதிக்கிறிய, நீ நல்லா இருப்ப.
நல்லா இருப்ப. இந்த அழுகின உடம்பு வச்சு டேண்டா உசுரோட இருக்க. போய் ஆத்துலயே குளத்துல வந்து சாவுடா. பிச்சைக்கரப்பையில. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். டே கோட்டை, என்னண்ணே? இந்தாண்டா செல்ல எனக்கு துணை மாப்பிள்ள. உங்க அண்ணே பிறந்த பிறப்ப இன்னைக்கு தாண்டா அணிவிக்க போறேன். இந்த பாண்டிய பசு மாதிரி வெள்ளட்டீன்னு இருப்பாளாம்டா. உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி உருண்டுத்த. ஆத்தாடி என்ன பசு புடிச்சுட்டு வருது. ஒரு வேளை பாத்துருப்பானோ? என்ன கொழுந்தனாரே? வாங்க மதனி. பார்த்து பார்க்காத மாதிரி நிக்கிறிய? ஆட நிஜமாவே பார்க்கல மதனி. ஆமா புள்ள நல்லா இருக்காடா? அடப்புச்சி அடேங்க அப்பா, கையில மட்டும் அருவா இருந்தா அப்படியே புட்டி ஐயனார் இருப்பான்னு சொல்ல வந்தேன். மதனி, வெயில் அதிகமா இருக்கு. காலகாலத்துல வீட்டுக்கு போங்க. வாயா வெயில் கொளுத்துது, வீட்டுக்கு போலாம். நீ போகலவே, நாங்க போட்டு வரோம். அண்ணே, நீங்க டானிக்கமும் அடிக்கலாம், சிஞ்சாக்கும் அடிக்கலாம். உங்க பாடி தாங்கும்னே. எனக்கு சின்ன சோழி இருக்குனே. ஆமா, வெள்ளையும் ஜோலையுமா எங்கடா கிளம்பிட்ட? உண்மையை சொன்னா காரியத்தை கெடுத்து விடுவேன். மாத்தி சொல்லி தப்பிச்சுக்குருவோம். அண்ணே, ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு செலவி போட்டிருந்தேன். இன்னைக்குதான் கொடுத்தாங்க கட்டி. எல்லாரும் பதனியில சுண்ணாம்பத்தே கலப்பாங்க. அடி சரியாரி, என் வாழ்க்கையில விஷத்தை கலந்து ஊட்டிய போடி. சரி, பொண்ணு எந்த ஊரு? நம்ம சோளங்குருணினே. சோளங்குருணினா 3ஆவது சந்தாடா? ஆமானே. 3ஆவது சந்தனா அந்த வேப்ப மரத்தடி ஓட்டு வீடு. என்ன நம்பி கரெக்டா சொல்ற? அட அவ பேர் சாந்திடா. அட பேர மூக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேனே. செம்ம கட்டடா. அப்படியே பஞ்சு மெத்த மாறி இருப்பா. நீ ஏவல கட்டிக்கடா. அண்ணே, எனக்கு தெரியாம எப்படினே? ஏய், சோளங்குருணி மஞ்சள் அட்டு போனோம்ல, அன்னைக்கு மாட்ட நெஞ்சோம்ல. ஆமானே. அன்னைக்கே சாந்தி. நிறுத்துனே, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாதே. எனக்கு படபடமா ஓடுதுனே. டேய் கருப்பா, ஓடும்ல. எனக்கு கண்ணி அழிச்சு வைக்க மாட்டியாடா கருப்பா? ஏய், நிறுத்துடா வண்டிய. இறங்குடி. எதுக்குப்பா? எந்த ஊருக்கு போயிட்டு வர? அட போப்பா, போன பொழச்சிக்கிடுச்சு, போன உசிறு திரும்பி வந்துருச்சு. நாங்களே பொழப்பு கட்டு போய் வந்திருக்கோம். பொழப்பு நான் தாரேன், இறங்கு. இறங்குறேன்ப்பா. இறங்குடி. பொழப்பு கொடுக்க பாத்தியாங்கடி. பொழப்பு தரேன். நீ என்னப்பா? அலோங்கடி. போன எங்க? பணம் தானே. போடுறா துண்ட. இந்த போட்டனே. 6 அடி பணம். அலோங்கடி. அண்ணன் சொல்றாருல, அழுகடி. அலோங்கடி. ரொம்ப குளிருதுலடா. ஆமானே, உச்சி வெயில்ல உள்ள இருக்கிறதுனா வேகுதான். இவருக்கு மட்டும் கூத அடிக்கலாம், கூத. ஆமானே, நம்ம கருப்பும் கூட நடுங்கிட்டு வரானே. வா கருப்பா, உனக்கு நல்ல சாக்கு பொறுவையா வாங்கி தரேன். அமிர்தா அமிர்தா அமிர்தா. முடிஞ்ச ராசா, இதுக்கு போய் அழுவுறீங்க? ஏன் மதனி, குட்டி என்ன குளிக்கிறாரா? பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பிடுறாப்புல தெரியுது. என்னடா? சரி 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 சரி, அழக்கூடாது. யோ, என்னையா மேலுக்கு சுகம் இல்லையா? இந்த வகையில குளிர்காயிர. ஏய், போய் வேலைய பாரு. வேண காலத்துல இப்படி குளிருதுங்கிறானே. என்னைக்கு மேல முடியலன்னு சொன்னது இல்லையே. இந்த ராசா, இதையும் பொத்திக்க. என்னையா இது? போடிடு. இல்ல தூக்கி போட்டு மெல்சி போடுவேன். நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போவா வாயா. உங்க அப்பா மாலை பதில ஆஸ்பத்திரின்னு சொன்ன உன்னை கொண்டு போடுவேன்.
டேய் அதவே நக்கிக்கிட்டு இருக்காம அண்ணனுக்கு சத்த வீசுடா, நாளைக்கு உனக்கு வரலாறுல இடம் கிடைக்கும். சரிண்ணே. அண்ணே நம்ம ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எங்கண்ணே இருக்காரு? எந்த பாண்டி? அதானே கருப்பா நல்ல கிரிப்பா இருப்பாரு அவருண்ணே. அட விளங்காதவனே, இப்படி மொட்டட்டின்னு கேட்டா அப்படி நெட்ட பாண்டியா, முட்டை பாண்டியா, உள்ளி பாண்டியா, குண்டு பாண்டியா, புலி பாண்டியா, இல்ல இந்த எலி பாண்டியா, இல்ல அம்மா பால் பண்ண வச்சிருக்க மருது பாண்டியா, இப்படி விளக்கமாக்கல்றா என் விளக்கமாறு. இல்லண்ணே அவர் பேருக்கு முன்னாடி கூட இருந்தா ஆனா வரும்ண்ணே. ஓ ஆமா அழுக்கு பாண்டி. ஐயோ அவனும் இல்லையே. இந்த வந்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டியண்ணே. அடையாம அவசாரி பாண்டி இல்லையா? என்கிட்ட அலெக்ஸ் பாண்டியன் சொன்னாரு. ஏண்டா உள்ளூர்ல தான் அவசாரி பாண்டி அசிங்கப்படுத்துனீங்க. நான் வெளியூர்ல அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி வச்சிருந்தேன், அதையே சொல்லி கேவலப்படுத்திட்டேடா. ஐயா அப்பா ஐயா ஆமா அப்ப நம்ம பல்லாண்டி விட தெரியுமா உனக்கு? ஐயோ